நம்ம 2000 ஆண்டுகள்ல இருந்து நமக்கு அந்த சங்க இலக்கியங்கள் இருக்குது. ஒரு இல்ல சீவக சிந்தாமணி 50 காப்பியம் தான் 2200. அதை தாண்டி சங்க இலக்கியங்கள் கிமு 1000 கிமு 500 போயிடுது. அப்ப 3000 தாண்டிடுது. அது அதுல எல்லாம் வந்து இந்த ரொம்ப தெளிவா அழகா சொல்றாங்க. அதாவது பாருங்க, ஐங்குறுநூறுல தைத்திங்கள் தன்கயம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மங்கையர் வளர்த்த செந்தி சங்க இலக்கியங்கள் உள்ளதானே 2000 தானே வருது. சங்க இலக்கியங்கள் 2000க்கு மேல போயிடுது. கிமுக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுது. சங்க இலக்கியம் 3 பார்ட் 3 பார்ட்டா பிரிப்பாங்க. இடைக்காலம் கடைசி காலம் பிரிப்பாங்க. மொத்தத்தை சங்க இலக்கிய காலமே கிமு அதாவது பொது ஊழியாண்டு. ஆமா, பொது ஊழியாண்டு 300க்கு மேல போயிடுது. சரி சரி. பொது 300க்கு முன்னால உள்ளது. நற்றினை குறுந்தொகை கற்குறுந்தொகை எல்லாமே 2300 ஆமா. பொது ஆண்டிக்கு பாத்தீங்கன்னா 3000 வருஷத்துக்கு மேல போயிடுது. அப்ப 3000 வருஷத்துக்கு மேலேயே குறிப்பு இருக்குன்னு சொன்னா அந்த விழா எவ்வளவு நாளா இருந்திருக்கும்? குறிப்புகள் 3000 வருஷத்துக்கு முன்னாலே இலக்கியங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி சீவக சிந்தாமணி 2300 ஆண்டுகளுக்கு முன்னாவே நீங்க சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த பொங்கல்ங்கிறது, இந்த செந்தி புதுக்காலத்து இழந்த தீம்பால் பொங்கல்ங்கிற வார்த்தை சீவக சிந்தாமணிலேயே இருக்கு. அந்த பொங்கல், அந்த தீம்பால் பொங்கல் அப்படிங்கிற வார்த்தை 2300 2400 ஆண்டுகளுக்கு முன்பாக இருப்பதால் இந்த பொங்கல் பண்டிகை என்பது உலகில் மற்ற எந்த மொழி இனம் சார்ந்த அந்த மக்கள் கொண்டாடுறாங்களா, வேறு ஏதாவது இந்த பொங்கல் பண்டிகைக்கு முன்பு பழமையான பண்டிகை இருக்கிறதா, அல்லது உலகின் முதல் தொன்மையான பண்டிகை பொங்கல் தான், அது தமிழர்களின் பண்டிகை தான் என்பதற்கான ஆதாரங்கள் நமக்கு இலக்கிய ரீதியா இருக்கு. இது போன்ற மற்ற ஐரோப்பிய இலக்கியங்களிலோ மற்ற சிவ இலக்கியங்களிலும் இந்த பண்டிகைகள் வேறு பண்டிகைகள் தொடர்பாகவும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட கிறிஸ்துமஸ் 2000 வருஷம் ஆகுது. தீபாவளிக்கு யாருமே வருஷம் சொல்ல முடியல. சமீப காலத்தில் 1000 வருஷமாக தான் ஆதாரங்கள் நம்மகிட்ட கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அது இல்லை. சமணர்கள்ட்ட கூட அந்த பண்டிகை இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இது மாதிரி எந்த நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த வயசோடு கூடிய ஒரு பண்டிகையாக உலகத்தில் நம்ம ஹார்வெஸ்ட் திருவிழா ஜப்பான், அதுக்கடுத்த ஒரு 1500 வருஷத்துடைய சரித்திரங்கள் தான் அதுக்கு இருக்குது. இது போன்ற ஒரு பிராதானமான வயசுடைய ஒரு 3000 வருஷத்துக்கு முற்பட்ட இலக்கியங்களில் பதிவு பெற்ற ஒரு நூல் அல்ல, கிட்டத்தட்ட 8 நூல்களில் ஒரு நூல்னா கூட நீங்க விட்டுட்டு போயிடலாம். ஆமா, கிட்டத்தட்ட இது கடைசி நூல் உங்களுக்கு சிவ சிந்தாமணி. சிவ சிந்தாமணிக்கு முந்தைய 1000 வருஷத்து காலத்து நூல்கள், புறநானூறு, குறுந்தொகை, இப்படி எல்லா நூல்கள், கலித்தொகை எல்லாத்தையுமே ஒரு நூல் அல்ல 8 மேற்பட்ட நூல்களில் தைத்திங்களுடைய தைத்திருநாளுடைய நிகழ்வுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல என்ன பண்ணிருக்காங்க, பெண் பார்ப்பதற்கு, பொண்ணுக்கு புருஷன் கிடைக்கிறது, கணவன் கிடைப்பதற்காக இந்த அம்மாவோட போய் நீராடி நாள், அப்போ திருமணங்களுக்கான பொருத்தம் பார்ப்பதற்காக கூட இந்த மாதம் பயன்பட்டிருக்கு. அப்ப அதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நிலையில எல்லா நிகழ்வுக்கும் பொருத்தமாக இந்த மாதம் இருந்திருக்கிறது என்ற வரலாற்று குறிப்பை நாம் பார்க்கிறோம். அப்ப அதனாலதான் நம்ம இதை பார்க்கிறோம். அப்ப மண்மனித உற்பத்தி, அந்த காலத்துல தொழில்னு சொன்னா ஒரே தொழில் தான், விவசாயம் தான், வேற வழி இல்ல. மேய்ச்சல் தொழில், மேய்ச்சல் தொழில் இருந்தது. தோணது மாடு, பழகின மாடு போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும், போய் பார்த்துக்குவாங்க, போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும், ஓரளவுக்கு தான் போய் பார்ப்பாங்க. விவசாயம் தான் பிரதான தொழிலாகவே இருந்தது. அந்த விவசாயத்தை கூட நீங்க பாதுகாத்து சேர்த்து வைக்க முடியாது. அறிவியல் அந்த காலத்துல அந்த குடும்பத்தினருக்கு அந்த குழுக்களுக்கு தேவையானதான் ஒரு 5 மாசத்துல 1 வருஷத்துல அது கெட்டு போகும். அது பாதுகாக்கக்கூடிய சிறப்புலாம் வரல. அந்த காலத்துல பாதுகாக்கக்கூடிய சிறப்பு ஆடு மாடுகள்கிட்ட மட்டும்தான் இருந்தது. ஆடு மாடு மட்டும்தான் பாதுகாத்து வச்சிருக்க முடியும். அது இருக்க சொன்னா இருக்கும். அந்த நிகழ்வில் ஒரு அற்புதமான சீரிய பார்வை கொண்ட ஒரு விசாலமான ஒரு திருநாள் பொங்கல் மட்டும்தாங்க. இது பொங்கலை தவிர எதுக்குமே இது கிடையாது. அதனால தான் நான் சொல்றேன், இது 5000 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் மனிதனிடையே சற்றும் மங்காமல், பெயர் வேணா மாறி இருக்கலாம், மாட்டு பொங்கல் என்னன்னு தெரியாம மாறி இருக்கலாம், மாடு செல்வம் அது மாதிரி இருக்கலாமா, அந்த குதூகலம் பொங்க உழைப்போம். யாரோ ஒரு பேச்சாளர் வரும்போது கூட கேட்டேன், உழைப்பாளி விவசாயிகள் வேலை நிறுத்தம் பண்ணினால் என்ன ஆகும் என்று கேட்டேன். ஒருத்தர் கேட்கிறாரு, விவசாயிகள் உழவர்கள் வேலை நிறுத்தம் பண்ணா என்ன ஆகும்? உலகமே நின்று போயிடும். அவன் விளைஞ்சாலும் சரி, லாபம் கிடைச்சாலும் சரி, கிடைக்காலும் சரி, அவன் உழைச்சுக்கிட்டே இருப்பான். சோ அந்த உழைப்பின் பெருமிதத்தை பறைசாற்றி அதன் மூலமா ஆரோக்கியத்தை கொடுக்கின்ற, வாழ்வாதாரத்தை கொடுக்கின்ற, சுகாதாரத்தை கொடுக்கின்ற,
பொருளாதாரத்தை கொடுக்கின்ற விழாவாக இன்றைக்கு அந்த காலத்திலே தமிழர் சிந்தித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த நாகரிகம் தமிழிலும் எத்தனை பழையது என்று பார்க்கணும். மிகவும் தொன்மையான ஒரு பண்டிகை.